பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்தவி கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனசமகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். பொதுவாக ஆஞ்சநேயர் மந்திரங்கள்லாம் ரொம்ப சுலபமானது. ஆனால் நிறைய பேர் ஆஞ்சநேயர் சுவாமின்னு பயப்படுறா. ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி, உக்ரமான தெய்வம். ஆஞ்சநேயர் சுவாமி ரொம்ப மடி ஆச்சாரத்தோடையவர், அவரை பூஜிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் பயப்படுறான். ஆனால் சுலபமான வழிபாடுன்னா ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு தான். விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப சுலபமானது, பூஜிக்க எளிமையானவர். எத்தனை ரகுநாத கீர்த்தனம்ன்றபடி ராமநாமம் சொல்கிற இடத்துலலாம் ஆஞ்சநேயர் சுவாமி கட்டாயம் இருப்பார். அதேமாதிரி அபராஜிதன் பேர், ஜெயிக்க முடியாதவர். இப்போ நிறைய பேர் எல்லாரும் தயங்கிறது இந்த சத்துருத்துவத்தை கண்டு தான். ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்தால் இயற்கை பகை செயற்கை பகைன்னுவான். சில நேரத்தில் இயற்கையாக பகை வந்துடும், சில நேரத்தில் செயற்கையாக வரும். பொதுவாக இயற்கை பகை அப்படின்றது நம்ம அறியாமல் வருது. இன்னொரு விதம், பூனைக்கு எலி பகைன்றது இயற்கை தான். அதுமாதிரி சிலது பிறப்பாலேயே பகையாகுது. இந்த மாதிரி பகைகள்லாம் ஒழிய, சத்ருத்துவம் இல்லாமல் இருக்க, மித்ருத்துவம் அதிகமாக, நினைத்த காரியங்கள் நடக்க, நண்பர்கள் நாடி வர தேடி வர அருமையான ஆஞ்சநேயர் மந்திரம் உண்டு. இந்த ஆஞ்சநேயர் சுவாமி வரப்பிரசாதி. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருந்து சிரஞ்சீவியாக இருந்து கேட்டதெல்லாம் வாரி வழங்குறார். பொதுவாக ராமநாமம் ஜபிக்கக்கூடியவர்களுக்கு ஆஞ்சநேயர் பூஜை லகு. நீங்கள் ராமநாமத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஆஞ்சநேயர் சுவாமியோட அனுகிரகத்தை எளிதில் அடைய முடியும். ஆஞ்சநேயர் தான் பிரம்மச்சாரியை தவிர நல்லா பார்த்தீங்கன்னா அவர் சேர்த்து வச்ச அத்தனை பேருமே இல்லறத்தார் தான். குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போனவால் சேர்த்து வச்சார். ராமனை சீதையை சேர்த்து வச்சார், விபீஷணன் அவர் குடும்பத்தோடு சேர்த்து வச்சார், சுக்ரீவன் அவர் மனைவியும் பிரிஞ்சிருந்த நிலையில் சேர்த்து வச்சார். இப்படி எல்லா இடங்கள்லையும் குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்கார். அதனால் ஆஞ்சநேயரோட ஜபத்தை பண்ணுறவாளுக்கு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். காரணம் இல்லாத பகை, தேவையற்ற மன வருத்தம், மன வெறுப்பு, சண்டை, சச்சரவு, மனக்லேசம், பயம், பீதி எல்லாத்தையும் ஆஞ்சநேயர் சுவாமி போக்கி பரம அனுகிரகம் பண்ணுவார். நல்ல கருணை கடல். அவர் மாருதின்னு சொல்வா, சுந்தரர்னு சொல்வா, அதனால் காமரூபன் சொல்வா. அனுமன் சுவாமியால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. இவர் நீங்கள் ஜபிக்கிற யாரெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கேட்காமலேயே நல்ல வரங்களை தரக்கூடியவர். இப்போ சொல்ல போகிற இந்த பயம் போக்கக்கூடிய இந்த மந்திரம் குழந்தைகளும் பெரியவர் எல்லாரும் ஜபிக்கலாம். ஜபம் பண்ணால் மனதில் பயமே இருக்காது. பயமில்லை, ஜெயம் உண்டு. அதனால் தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வாங்க. இப்போ சொல்ல போகிறத தொலைக்காட்சியில் எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. மறுபடியும் சொல்ல எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. இதை சனிக்கிழமையில் ஆரம்பித்து ஜபம் பண்ணலாம். மூல நட்சத்திரம் அன்னைக்கும் ஆரம்பித்து வைக்கலாம். 45 நாட்கள் ஒரு மண்டல விசேஷம். ஆரம்பிக்கிற போதும் முடிக்கும் பொழுதும் வடமாலை போடலாம். ஆஞ்சநேயர் படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லை ஆஞ்சநேயர் விக்கிரம் வச்சு ஜபிக்கலாம். இல்லை ஆஞ்சநேயரோட எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இது ரொம்ப சிரேஷ்டமானது. 108 உரு ஜபிக்கலாம். தொடர்ந்து ஜபம் பண்ணலாம். இந்த ஆஞ்சநேயர் ஜபத்தை பண்ணக்கூடியவர்களுக்கு வெற்றி என்றது நிச்சயம். இந்த ஆஞ்சநேயர் ஜபம்ன்றது லகுவானது. தாமரை மணியால் அல்லது துளசி மணியால் ஜபிக்கலாம். கிழக்கு முகமாக இருந்து ஜபிக்கிறது விசேஷம். பானக நைவேத்தியம் ரொம்ப ரொம்ப விசேஷம். தயிர் சாதம் சில பேர் உப்பு போடாமல் பண்ணுவாள், இல்லை உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டும் பண்ணுவாள். தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுறதும் மனசாந்தியை கொடுக்கும்னு சொல்லலாம். அதனால் இந்த அபூர்வமான ஆஞ்சநேய சுவாமி மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள்.